வாட் இஸ் ரியல் கிறிஸ்மஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்தில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நாங்கள் யாரோட கொண்டாடுறோன்னா முதியோர்கள் மத்தியில் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஐயா வாங்க, பாருங்க, நல்லா இருக்கேன். நாங்கள் பாருங்க, ஒரு ஹலோ சொல்லுங்க. ஹலோ. இவங்க கூட தான் எங்கள் கிறிஸ்மஸ் இந்த வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவங்கள ரொம்ப சந்தோஷமா. ஐயா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷம். ஏசாமி நம்புங்க. சரிங்க. நம்ம ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே எம்என் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லம். இது ஊட்டி பகுதியில் இருக்குது. ஸோ இவங்க ஒரு 59 முதியோர்கள் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இவங்க மத்தியில் நம்ம ஆண்டவருடைய அன்பை பகிர்றதுக்காக இன்றைக்கி கிறிஸ்மஸுடைய சந்தோஷத்தை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை இங்கே எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள்ன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. மக்கள் எல்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம மக்களுக்கு பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வாஞ்சை, அதுதான் ஆண்டவரும் எதிர்பார்க்குறாரு. சரி வாங்க, நம்ம உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். என்ன செஞ்சேன்னா, ராமூர்த்தி சார் அம்மாவோ ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலையில் அவங்க நகத்தெல்லாம் வெட்டி விட்டு ஒவ்வொருத்தருக்கும் கை காலெல்லாம் கழுவி விட்டு அவங்க அசிங்கம் பண்ணுவாங்க. பெட்லேயே எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த ஒரு நாளோ முறுமுறுப்பு இல்லாம அந்த அசிங்கத்தெல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கிச்சனுக்கு வருவாங்க. அதுக்கு நேரத்தை சமைக்கிறதுக்கு நாங்கள் ஆயுதப்படுவோம். அதே போல அவங்க யாரையும் சத்தம் போட்டு திட்டிடாதீங்க. ஏன்னா நம்ம சொல்ற ஒரு வார்த்தை அவங்களோட காயப்படுத்திடும். அவங்க எல்லாம் நொந்து போய் இங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்துல இங்க வந்திருக்காங்க. அதனால ஒருத்தருடைய மனசு நோகுற மாதிரி நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க பண்ற இந்த சேவையெல்லாம் பார்த்துதான் நான் என்னால ஏதாவது செய்ய முடியுமான்றதுக்காக தான் 4 வருஷமா இங்க கிச்சன்ல உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். அந்தமா சொல்றது நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை நிச்சயமா இவ்வளோ பெரிய இடத்துல இந்த 60 பேரை வச்சு அவங்க பார்க்குறேங்கிறது சாதாரணமான காரியமே இல்லை, மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. ஏசாமியுடைய அன்பை இப்படிப்பட்ட மக்கள் மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம் தான் இந்த பாரம். எனவே தான் இந்த பணிகளை அவங்க செய்யறாங்க. எனவே அதிகமாக இந்த ஹோமுக்காக நன்றி சொல்றோம். இனி உங்களுடைய விசேஷித்த பிறந்த நாள், திருமண நாள் அப்படி இருக்கும்போது இந்த மக்களை நினைச்சு நீங்க பண்ணுங்க. வழிகாட்டி விட்டுட்டோம், இனி நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த உதவி உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும் என்பதை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க, அவங்களுக்கு விடுவிப்பார். கொண்டு போய் ஒவ்வொருத்தர் கொடுத்துருங்க. நீங்களே உங்க கையால் இட்டு கொடுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 5 மாசம் ஆச்சு. பையன் பிள்ளைலாம் அவங்க சரி சரி, கவலைப்படாதீங்க. உங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு உங்களோட எங்களை கொண்டாடுறதுக்கு நீங்கள் தானே எனக்கு பிள்ளையாக இருக்கீங்க. இந்த மாதிரி மக்களோட கொண்டாடுற கிறிஸ்மஸ் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கிறிஸ்மஸ். இந்த ஏழைக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் தரதோ இல்லையோ, இவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தந்திருக்கு. ஒருவேளை இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க உண்மையாக சிரித்து சந்தோஷமாக இருந்து பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அவங்களுடைய உண்மையான சிரிப்பை நாங்கள் அந்த நேரத்தில் அங்கே பார்த்தோம். நம்ம எல்லாருமே இந்த கிறிஸ்மஸில் ஒரு முடிவு எடுக்கலாமா? நான் எத்தனை பேருக்கு உதவியாக இருக்க போகிறேன்? நான் எத்தனை பேருக்கு ஆதரவாக இருக்க போகிறேன்? A small help
can bring a smile in people's face. சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை தரேன். இருள் எங்க இருக்கோ அங்க நான் வெளிச்சத்தை தரேன். இந்த கிறிஸ்மஸில் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அவருக்கு வந்து ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம், அவருக்கு ஒரு நல்ல துணையாக இருக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். Let us all spend a valuable Christmas and a new year